மாப்பிள இந்தா இதுதான் நீ கேட்ட மயக்க மருந்து. கர்ச்சிப்பில் நிறைய மருந்து அடித்து லேசாக மூக்குக்கிட்ட கொண்டு போனால் போதும், ஆளும் மயக்கமாயிடுவாங்க. அப்புறம் 2-3 மணி நேரத்துக்கு நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் தெரியாது. சூப்பர்ரா. மலர் உள்ளதான் இருக்கா? என் மாமன் விராலி மலை வரைக்கும் போயிருக்காரு. அவர் திரும்பி வர்றதுக்குள்ள சோழியை முடிச்சிடுறேன். ஓகே மாப்பிள, என்ஜாய். நான் வரேன். மலரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை அக்கா எரியுதுக்கா. அக்கா எரியுதுக்கா. கொஞ்ச நேரம் சும்மா இருடி. சின்ன தலைவலிக்கு கத்தி ஊரையே கூட்டுறது. ஆடாம இருடி. மாமா, அதெல்லாம் இல்லை புள்ள. ஒரு நிமிஷம் வான்னு சொன்னேன். எதுக்கு? இங்க வா புள்ள, சொல்றேன். என்ன மாமா? அண்ணன் ஃபோன் பண்ணாரு. யாரு? ஏன் அண்ணன் யார் புள்ள? மாறண்ணனை தான் சொல்றேன். என்ன விஷயம்? உன்னை ஏதோ அர்ஜென்ட்டா பார்க்கணுமா, உடனே அவரோட தோட்டத்துக்கு கூட்டு வர சொன்னாரு. என்ன விளையாடுறாரு அவரு? தினம் எப்படி வீட்ல இருந்து வெளியில போக முடியும்? தெரிலம்மா, இன்னைக்கு தான் கடைசி நாள், இனிமே கூப்பிட மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாருமா. அவரோட இதே வேலையா போச்சு. ஒரு வாரம் தானே, பொறுமையா இருங்கன்னு சொன்னா எங்கேயாச்சும் கேக்குறாரு அவரு? சரி, உங்க போனை கொடுங்க, என்ன விஷயம் அவர்கிட்ட கேக்குறேன். அது வந்து என் ஃபோன்ல பேலன்ஸ் தீந்துருச்சுமா, கால் பண்ண முடியாது. சரி, அம்மா போன்ல இருந்து பேசிட்டு வரேன். மலரு, ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னார் புள்ள, ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, நம்ம போலாம். ஐயோ, அவரை பார்க்க போறேன்னு சொன்னா அம்மா என்ன விட மாட்டாங்க மாமா. உன்னை யார் உண்மையை சொல்ல சொன்னது? அப்புறம் என்ன போய் மாமா சொல்றது? என்ன கேட்டா? அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் எத்தனை தடவை போய் சொல்லிட்டு போய் உன் மாறனை பார்த்துருப்ப. அந்த மாதிரி ஏதாவது யோசிப்புல. இங்க இரு, நான் அப்படி உக்காடுறேன். எப்படி தனியா போவேன்னு அத்தை கேட்டா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். நீயும் சரி சொல்லு, புரியுதா? என்ன யோசிக்கிற? அத்தை கிட்ட சொல்லு. அம்மா, அம்மா. என்ன மலரே? இங்க கொஞ்சம் வாயேன். ஏய், என்னன்னு சொல்லுடி. இங்க வாமா சொல்றேன். ஏண்டி, சமையல் கட்டுல வேலையா இருக்கிறவள இங்க வர வச்சு பேசணுமா? ஏன் நீ அங்க வரமாட்டியா? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு பார்லருக்கு போகணுமா. பார்லருக்கா? ஐப்ரோ பண்ணிட்டு பெடிக்யூர் பண்ணணும். என்ன இப்படி திடீர்னு சொல்ற? ஏன், சொன்னா என்ன? சரி, அகிலாவும் வரட்டும், சாயந்தரம் 3 பேருமா சேர்ந்து போயிட்டு வாங்க. என்னம்மா, அவ வந்து நான் போய் ரொம்ப லேட் ஆகும்மா. நான் இப்ப போயிட்டு வந்துடுறேனே. போறேன்னா எப்படி தனியா போவ? சரி, தேனை கூட்டிட்டு போயிட்டு வா. நான் எங்கேயும் வரல, எனக்கு தலைவலி உயிர் போகுது. அத்தை, என்கிட்ட கார் இருக்கு, நான் வேணா மலரை கூட்டு போயிட்டு வரேன்.
என்னத்த நான் பத்திரமா கூட்டு போயிட்டு வருவேன். இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல அழகரு, அது நீங்க வேணா அழகர் கூட அனுப்பட்டுமான்னு மாமாக்கு ஒரு போனை போட்டு கேளுங்க. மாமா அனுப்ப சொன்னா மட்டும் அனுப்புங்க, இல்லைன்னா வேண்டாம். சரி, கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க அத்தை. சீக்கிரமா வந்துரு, லேட் பண்ணிடாத. ம் சரிம்மா, வரேம்மா. வா மலரு, போயிட்டு வரா அத்தை. ஆ. மலரு, நீ வண்டியில உட்காரு. இந்த பம்பர் ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு, அதை பார்த்து. எப்படி கூப்பிடுறது? அத்தைன்னு தான் கூப்பிடணும். அப்படியே கூப்பிடுவோம். அத்தை, அத்தை. வாங்க மாமா. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னது மாமாவா? உட்காருங்க. அம்மா, என்னடி? மாறன் மாமா வீட்ல இருந்து சின்ன மாமா வந்திருக்காரு. அப்படியா? சின்ன இதோ மாமா. வரேன். எப்படி இருக்கீங்க மாமா? இருக்கம்மா. வாங்க தம்பி. அத்தை, இன்விடேஷன் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டிருந்தீங்களாமே, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுல 100 இருக்கு அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நாங்க ஆர்டர் கொடுத்தது நாளைக்கு வந்துரும். நாளைக்கு இதை திருப்பி கொடுத்துடுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? சரி, என்ன சாப்பிடுறீங்க? டீ இல்ல காஃபி? ஒன்றும் வேணாம் அத்தை, தண்ணி மட்டும் கொடுங்க போதும். நான் மோர் கொண்டு வரேன். சரிங்க அத்தை. நீங்க உட்காருங்க தம்பி, நான் இதை வந்துடுறேன். பரவாயில்லையே, பழங்காலத்து வீடா இருந்தாலும் சூப்பர் வீடா தான் இருக்கு. மாமா, என்னம்மா? ஒரு விஷயம் சொல்றேன். மாற மாமா கிட்ட சொல்லிருவீங்களா? சொல்லுமா. மாற மாமா கிட்ட சொல்லி அக்காவை கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றீங்களா? வீட்டுக்கு அனுப்பி விடணுமா? ஏன் அவங்க இங்க இல்லையா? மாற மாமா அக்காவை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னாராம். அதனால அழகர் மாமா அக்காவை மாற மாமா சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அக்கா பார்லர் போறேன்னு போய் சொல்லிட்டு மாற மாமாவை பார்க்க போயிருக்காங்க. இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்பா வரதுக்குள்ள அக்கா வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் மாமா. மாற மாமா கிட்ட சொல்றீங்களா? மாறன் காலையில இருந்து ஊர்லயே இல்ல. அப்பா கூட விருதுநகர் வரைக்கும் போயிருக்கான். அப்புறம் இப்படி இவங்கள வர சொல்லியிருப்பான். என்ன மாமா? மாறன் என்ன கூட்டிட்டு வர சொல்லுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அழகர் மாமா தான் சொன்னாரு. மாறன் மாமா அழகர் மாமாக்கு ஃபோன் பண்ணி அக்காவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. மாறன் அழகருக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பே இல்லையே. அழகர் அவங்களை எப்போ கூட்டிட்டு போனா? அரை மணி நேரம் இருக்கும். எங்கன்னு சொன்னானா? தெரியல மாமா. என்னமோ தப்பா இருக்கே. ஒருவேளை அழகர் மாமா, 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 மாமா. தேனு எங்கடி அவரு? அவர் போயிட்டாருமா. போயிட்டாரா? ஏன் தெரியல, வேக வேகமா வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டாரு. மோரை கடைஞ்சு எடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக இப்படியா கோச்சுக்கிட்டு போவாங்க? மலரு, ம் நான் தான் மனசு மாதிரி மாமா கிட்ட சமாதானம் ஆயிட்டல. அப்புறம் ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட பாரு, ஒன்றுமில்ல மாமான்னு சொல்லாமல் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லைன்னு மொட்டையாக சொல்கிறேன். நான் தான் என் தப்பை உணர்ந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, என்னை நம்பு மலரு. என்னம்மா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா? அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை மன்னிச்சிரு மலரு. ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல மாமா. இது போதும்மா. உன் வாயால் என்னைய மாமான்ட தெரியுமா? எனக்கு இது போதும்மா. உன் கல்யாணத்தை நான் ஜாம் ஜாமுன்னு நடத்த போகிறேன். நீ கவலையே படாத. ம். அவரு எங்க கூட்டிட்டு வர சொன்னாரு? மாறன் தோட்டத்துக்கு தாம்மா. நேற்று நீங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தீங்களே, அங்கே தான். ஆனா அதுக்கு இந்த வழியிலேயே போகணும். பைபாஸ் தாண்டினதும் லெஃப்ட் பக்கமா தானே போயிருக்கணும். அது சரிதான் முல்ல. நான் என்ன வழி தெரியாம ஓட்டிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ரோடு சரியில்லை, வெறும் சரளகளாக போட்டு வச்சிருக்காங்க. என் கார் டயர் கொஞ்சம் பழசு, தேஞ்சிருக்கு. எதுக்கு பஞ்சாயத்து, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு இப்படி போயிட்டு இருக்கேன். பக்கம் தான் புள்ள, அதான் இப்போ போயிடலாம். ஏன் மலரு, அண்ணனை நீயும் எப்ப இருந்து காதலிக்கிறீங்க? ஏன் மாமா? சும்மா சொல்லுப்புல, வெக்கப்படாத. சின்ன வயசுல இருந்தே மாறன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் 10வது படிக்கும்போது வந்து பேசினாரு. உன்னை விரும்புறேன்னு சொன்னாரு. அப்போல இருந்தே பழக்கம் மாமா. அப்போ வீட்டுக்கு தெரியாம 5 வருஷமா டாவடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா. 5 வருஷமா எங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கல, அதுக்கு பதிலாக இன்னைக்கு நான் கொடுக்குறேன்டி ஒரு அல்வா. அமைதிப்பட அம்மாவாசை அல்வா. என்ன மலரு, ஏசி வண்டியில உக்காந்துருக்க, உனக்கு இப்படி வேர்க்குது? பின்னாடி ஏசி வரலையா என்ன? ஆமா மாமா, முதல்ல ஏசி வந்தது, இப்போ சரியா காத்து வரல. முதல்ல இந்த வண்டியை மாத்தணும் புள்ள. எப்ப எது வேலை செய்யணும் ஒன்றும் தெரியல. நெத்தி எல்லாம் எப்படி வேர்த்திருக்கு பாரு. இந்த கர்ச்சீஃப் எடுத்து முகத்தோட. இல்ல மாமா, வேணாம், பரவாயில்ல. நான் இந்த கர்ச்சீஃபை யூஸே பண்ணல, புதுசு. புடி. அட வாங்க மலரு. துபாயில இருந்து ஒரு சென்ட் வந்தது புள்ள. அத வாசத்துக்காக சும்மா கர்ச்சீஃப்ல அடிச்சு வச்சிருக்கேன். அப்படியே மோந்து பார்த்து வாசனை எப்படி இருக்கு சொல்லு. வாசம் நல்லா இருக்கு மாமா. அது என்னங்க? மலரே, பாட்டு போட்டுமா? ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஒன்றும் இல்லை மலரே, கண்ணு முடி சாஞ்சிக்க, பக்கம்தான்.
ஆனா மாமா அது மலரு, அல்வா எப்படி இருக்கும் மலரு? அல்வா 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 வா வா மாமா உனக்காக முதலிரவு செட்டப்ல கட்டிலெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நாம அங்க போலாமா? வா வாடி என் செல்லம், என் செல்லா குட்டி, வா. தெரியும்டா, நீ எப்படியும் இங்கே தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் குறுக்கு வழியில் நேரம் இங்கே வந்துட்டேன். எப்போ மாறண்ணன்னு வார்த்தைக்கு வார்த்தைக்கு அண்ணன்னு சொன்னியோ அப்பவே நீ நடிக்கிறன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இன்னும் ஒரு நிமிஷம் எங்க வீட்டு பொண்ணு மேல உன் கை இருந்தது, திங்கிறதுக்கு கையும் இருக்காது, உசுறு வாழ்றதுக்கு தலையும் இருக்காது. அவங்க மேல இருந்து கையறா. சபா, என்ன சத்தம், என்ன சத்தம்? கொஞ்சம் மெதுவா பேசுங்க தம்பி. மயக்கத்தில் இருக்கிறவ முடிச்சுக்க மாட்டாளா? அப்புறம் காரியமே கேட்டுருந்தேன் தம்பி. தம்பி, உன்னை பலி கொடுத்த பிறகு தான் இவளை நான் அடையணும்னு இருந்தா அது யாரால மாற்ற முடியும்? இவளை அடையிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். கடைசி நேரத்துல இப்படி கோட்டை விட்டுன்னு நினைச்சியா? கையை எடுறான்னு சொன்ன. முடியாது, அப்படிதான் கையை வைப்பேன். என்னடா பண்ணுவேன்?
வீட்டு பொண்ணு மேலே கைய வைக்கிறியா? உன்ன